நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சலீம், இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. 7வது அமெரிக்க அதிபர் இந்தியா வருகை தந்திருப்பது, அதுவும் நரேந்திர மோடி ட்ரம்ப் நட்பு என்பது உலக அளவில் பெரிதும் பேசப்படக்கூடிய நட்பு. இந்த சந்திப்போடைய முக்கிய அம்சங்களை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, இந்தியா ஒரு வளரும் நாடு. அமெரிக்கா ஆயுதம் அதிகம் விற்கும் நாடு, இந்தியா ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் நாடு. எந்த இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்துக் கொண்டார்களும் பாதுகாப்பு வர்த்தகம் குறித்து பேசாமல் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வருகையின் பொழுது பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதில் முக்கியமாக 2 சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவோட பாதுகாப்பை உறுதி செய்கிற மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து 24 ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இந்தியா அமெரிக்கா 2 நாடுகளுக்கும் வர்த்தக உறவு சமீபத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்பே இதை சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்தியா நம்மை சரியாக நடத்தவில்லை வர்த்தகத்தை பொறுத்தவரை. இருப்பினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு வரார். அந்த வகையில் பார்த்தா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மீதான வரி அதிக அளவில் விதிக்கிறாங்க, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற அளவில் பேசியிருக்கிறார். ஆக பாதுகாப்பு வர்த்தகம் குறித்து நிச்சயமாக பேசப்படும். ட்ரம்ப் இந்தியாவில் 2 நாள் இருக்கார், இன்றைக்கு நாளைக்கு. இந்த 2 நாளில் 3 நகரங்களில் இருக்கார். இப்போ நாம் பார்ப்பது போல் அகமதாபாத்தில் அவருடைய விமானம் வந்திறங்கியுள்ளது. அகமதாபாத் விமான களத்தை, அதாவது அந்த விமான தளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக விவரிச்சிங்க. இதில் ட்ரம்ப்பினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சீக்ரெட் சர்வீஸ் அமெரிக்காவிலேருந்து ஏற்கனவே ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ட்ரம்ப் குடும்பம் வந்திருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க. நம்ம இந்திய பிரதமரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், இவங்க 2 பேருமே அங்கே இருக்காங்க. அது ஒரு கோட்டை போல காட்சி அளிக்கிறது விமான நிலையம். இப்போ விமான நிலையத்திலேருந்து ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. இதில் ஒரு சின்ன விமர்சனம் சில பேர் உள்வைக்கிறாங்க. ரொம்ப அழகான காட்சிகளை கொண்டு, அதாவது ஆர்ட் ஆகட்டும் அல்லது ஆங்காங்கே மேடைகள் அமைத்து விழா கோலம் போல கொண்டு இருக்கிறது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஸ்டேடியம் வரைக்கும். அதில் ஒரு சில இடங்களில் குடிசை பகுதிகளை ட்ரம்ப் கடந்து போகும்போது அந்த குடிசை பகுதிகள் தெரியாமல் இருக்க 4 அடி சுவர் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுப்பப்பட்டதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும், குஜராத் அரசு சார்பாக என்ன சொன்னாங்க, இல்லை இது கொஞ்சம் ஏற்கனவே ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு தான், இது கொஞ்சம் அழகமைப்பதற்கு கொஞ்சம் சீரமைப்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ட்ரம்ப் இங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமில் பேசவிருக்கிறார். சென்ற வருடம் நம் பிரதமர் அமெரிக்கா போயிருக்கும் பொழுது சுமார் 50,000 பேர் அந்த ஸ்டேடியமில் இருந்தாங்க. அங்கே ட்ரம்ப்பும் வருகை தந்திருந்தார். இருவரும் கைகோர்த்து அந்த அரங்கத்தை சுற்றி வந்தார்கள், மக்களின் கரகோஷம் ஒலியோட. இது ஒரு பக்கம் இருக்க, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் கொடுக்க இது ஒரு வாய்ப்பாக கொள்ளப்படும். பிரதமர் நரேந்திர மோடி இதன் காரணமாக ட்ரம்ப்பை வரவேற்றிருக்கார். உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக சொல்லப்படும் குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியமில் 2 பேரும் பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேராக விமான நிலையத்திலிருந்து அங்கே தான் போகிறாங்க. பிறகு ஆக்ரா 2வது நகரம். இன்று மாலை ஆக்ராவில் தாஜ்மஹாலை ட்ரம்ப் சுற்றி பார்க்குறார். பிறகு அங்கிருந்து டெல்லி பயணிக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்கள்லாம் நாளை டெல்லியில் கையெழுத்தாகும்னு சொல்கிறாங்க. நாளை இரவே ட்ரம்ப் டெல்லியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். நம்ம நேரலை காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ட்ரம்ப்புடைய மகள் இவங்கா ட்ரம்போடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாடக்கூடிய காட்சி. அமெரிக்க அதிபர் தனியாக வரவில்லை, ஒரு பெரும் குழுவோடு வந்திருக்கிறார். அவருடைய மகள் மற்றும் ஆலோசகர் இவங்கா ட்ரம்ப், அவருடைய மருமகன் ஜாரெட் குஷ்னர், அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரேன், வர்த்தக செயலாளர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், எரிசக்தி செயலர், அவருடைய வெள்ளை மாளிகை தலைமைச் செயலர் என்று இந்த சந்திப்பின் போது பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவி மெலானியா ட்ரம்போடு அவருடைய விமானத்திலிருந்து வந்து இறங்கக்கூடிய காட்சி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி இவங்கா ட்ரம்ப், மெலானியா ட்ரம்ப் இருவரும் வந்து இறங்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம்.
அலுவல் பூர்வமாக டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வருவது இதுவே முதல் முறை. அவர் வியாபாரியாக, அவர் ஒரு பிசினஸ் மேனாக இருந்தபோது இந்தியா வந்தது உண்டு. இதோ ஆற தழுவி பாரத பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பை வரவேற்கிறார். உடன் அவருடைய மனைவி மெலானியா ட்ரம்ப், இவர் அமெரிக்காவின் முதல் பெண்மணி, த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஏதோ ட்ரம்பை அவருடைய குழுவினரும் சந்திக்கிறார்கள். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அவரை இந்திய மண்ணில் வரவேற்கிறார். மற்றும் இந்திய வெளியுறவுத்துறையுடைய அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்திய குழுவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்புக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இப்பொழுது அவரை வரவேற்பது ஆச்சாரிய தேவ்ரத், குஜராத்துடைய ஆளுநர், மற்றும் குஜராத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தந்தை ட்ரம்புக்கு முத்தமிட்டு மீண்டும் வரவேற்கிறார் அவருடைய மகள் இவங்கா ட்ரம்ப். அவருடைய சித்தி மற்றும் ட்ரம்புடைய மனைவி மெலானியா வரவேற்கக்கூடிய காட்சி. அவர்கள் இருவரும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய காட்சி.